Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ்ல இருக்கக்கூடிய கருமையை போக்குறதுக்கான சூப்பரான ஒரு லிப் பால்ம் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட லிப்ஸை எப்படி ரொம்ப சீக்கிரமா ஒரு 2 to 3 டேஸ்லயே நம்ம பிங்க் கலர்ல மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். உங்களோட லிப்ஸ் ரொம்ப டார்க்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் டார்க்கா இருக்கு, எனக்கு மேல் உதடு கருப்பா இருக்கு, கீழ் உதடு பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணலாம். லிப் பால்ம் பண்றதுக்கு நமக்கு செம்பருத்தி பூ பாத்தீங்கன்னா தேவைப்படும். நீங்க பீட்ரூட்ல லிப் பால்ம் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவை யூஸ் பண்ணி தான் லிப் பால்ம் பண்ண போறோம். ரொம்ப நேச்சுரலான வேல பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸுக்கு நல்ல ஒரு கலர் கொண்டு வர போறோம். ஸோ அதுக்காக தான் நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களோட லிப்ஸ்ல வராது. ஸோ நீங்க தாராளமா பயப்படாம யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி பூவில் இந்த மாதிரி செம்பருத்தி பூ இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, இதை நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த இதழ்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துடுவாங்க. உங்களுக்கு குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலில் கட் பண்ண மாதிரி இந்த பூ கட் ஆகி கிடச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இன்றைக்கி கம்மி குவான்டிட்டியில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதையே நீங்கள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நிறைய எடுத்து கூட பண்ணலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா செம்பருத்தி பூவோட பவுடர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் இப்போ நான் சொல்கிற ப்ராசஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுதாட்டம் இருக்கும். செம்பருத்தி பூவை நம்ம கையால் நசுக்கணும் அப்படின்னாலே ஒரு மாதிரி நமக்கு ஜெல் மாதிரி வர ஆரம்பிக்கும், வளவளப்பு தன்மை இருக்கும். அடுத்து நான் இதில் சேர்த்த ஆயில் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கலாம், நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் சேர்க்கலாம், விட்டமின் இ ஆயில் சேர்க்கலாம். இந்த மாதிரி எந்த ஆயிலில் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் சேர்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆச்சரியத்தோடு கேட்பீங்க, லெமன் ஜூஸ் சேர்க்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. லெமன் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணி நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். என்னடா பாதியை காணாமல் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் பாதி காணா போயிடுச்சு, கொஞ்சமாகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை பட்ஸில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பட்ஸ்லேயே அதோட நிறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு டார்க்கான பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா இருக்கும். நம்மளோட லிப்ஸை நல்ல ஒரு பிங்க் கலரில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு பட்ஸை பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா நான் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதையே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி பேஸஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நைட்டு டே டைம் 2 டைம்லேயுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் நீங்கள் உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பும் ரொம்ப ஈஸி தான், பெருசாக ஒன்றும் நீங்கள் அலட்டிக்கலாம் எதுவும் வேணாம். இந்த செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதிலே நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல்லாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேஸ்லின் இருக்கு இல்லையா, அதுவாக கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவேரா ஜெல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணுங்கள். ஆலிவேரா ஜெல் இல்லை வேஸ்லின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்லின் கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேஸ்லின் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி ரெடி பண்ணி காட்ட போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்லின் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவேரா ஜெல் சேர்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லும் சேர்க்கலாம். நம்ம வீட்டில் வளரக்கூடிய ஆலிவேரா இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்லின் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 15 days 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம்.
இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த லிப் லாம்ப பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி பேசிஸ்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். நைட் தான் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு டே டைம்ல வீட்ல இருக்கும்போது ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீட்ல தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்ல இருக்கும்போது ஒன் டே ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களும் இருப்பீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நைட் நீங்க அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பேச மாட்டோம், சிரிக்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், வாய்களை அசைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ நம்ம அப்ளை பண்ணது அப்படியே இருக்கும். நம்ம அப்ளை பண்ணது அந்த உள்ள போய் பாத்தீங்கன்னா லிப்ஸ்குள்ள போய் நல்ல வேலை செஞ்சு நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா பிங்க் கலர்ல மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா இந்த வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அசால்ட்டா இருக்காதீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பேக்கா இருக்கக்கூடிய லிப்ஸை எப்படி வந்து நேச்சுரலாக பிங்க் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிப் லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ்.